وقلنا من بعده لبني إسرائيل اسكنوا الأرض فإذا جاء وعد الآخرة جئنا بكم لفيفا. இதன் பின்னர் நாம் இஸ்ராயேல் மக்களிடம் கூறினோம், நீங்கள் அந்த நாட்டில் வாழுங்கள். இரண்டாவது வாக்குறுதியின் காலம் வரும்பொழுது நாம் உங்களை எல்லாம் ஒன்று திரட்டி அங்கே, அதாவது அந்த புனித பூமிக்கு கொண்டு வருவோம். وَلَقَدْ كَتَبْنَا فِي الزَّبُورِ مِن بَعْدِ الذِّكْرِ أَنَّ الْأَرْضَ يَرِثُهَا عِبَادِيَ الصَّالِحُونَ إِنَّ فِي هَذَا لَبَلَاغًا لِقَوْمٍ عَابِدِينَ. தாவூதின் சங்கீதத்தில் சில அறிவுரைகளை கூறியதன் பின்னர், புனித பூமிக்கு என்னுடைய நல்லடியார்கள் வாரிசுகள் ஆவார்கள் என்று வரைந்துள்ளோம். இறைவனை வணங்கும் சமுதாயத்தினருக்கு இதில் ஒரு மகத்தான தூதுச் செய்தி உள்ளது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏப்ரல் 1ஆம் தேதி இஸ்ரேல் சிரியாவில் உள்ள ஈரானிய தூதரகத்தை தாக்கி சில ஈரானிய தளபதிகளை கொன்றபொழுது அதற்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேலை தாக்கியது. இப்பொழுது மீண்டும் இஸ்ரேல் ஈரானின் இஸ்ஃபஹான் பகுதியை தாக்கியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பாலஸ்தீனத்தில் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி பிள்ளைகளும் முதியவர்களும் பெண்களும் கொன்று குவிக்கப்பட்ட பொழுது நேரடியாக இஸ்ரேலை தாக்காத ஈரான் தனது தூதரகத்தை தொட்டவுடன், தனது தளபதிகளை கொன்றவுடன் இப்பொழுது இஸ்ரேலை நேரடியாக தாக்கியது. ப்ராக்சிகள் என்று சொல்லப்படும் நிழல் அமைப்புகளை வைத்து ஈரான் இஸ்ரேலை தாக்கியுள்ளதே என்ற கேள்வி எழலாம். உதாரணத்திற்கு ஹமாஸ், ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகள், ஹவுத்தி போன்ற கூட்டணி படையினர் இவர்கள் இஸ்ரேலை தாக்கியுள்ளார்கள். ஆனால் அந்த கோணத்தில் பார்த்தாலும் கூட அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி அன்று இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட ஹமாஸின் பொறுப்பற்ற முட்டாள்தனமான தாக்குதல் தான் கஸாவின் இவ்வளவு பெரிய பேர் அழிவிற்கு தூண்டுதலாக அமைந்துவிட்டது என்பதையும் நாம் மறந்துவிடலாகாது. உண்மையில் சவுதியும் இஸ்ரேலும் தூதரக ரீதியாக, இராஜாங்க ரீதியாக நெருங்கி வருவதை கெடுத்து விடுவதற்காகத்தான் இதன் பின்விளைவுகள் காரணமாக அவதிப்பட போகும் அப்பாவி கஸா மக்களை பற்றி கூட கவலைப்படாமல் ஈரான் அக்டோபர் தாக்குதலை ஹமாஸை வைத்து திட்டமிட்டது என்றும் செய்திகள் உலா வருகின்றன. இப்பொழுதும் கூட இந்த ஈரான் இஸ்ரேல் சண்டை பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நடத்தி வரும் பஞ்சமா பாதகங்களில் இருந்தும் உலக மக்களின் கவனத்தை வெற்றிகரமாக திசை திருப்பிவிட்டது என்றே கூறலாம். ஆனால் வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், ஈரான் ஒரே ஒரு இரவு ஏவுகணைகளை ஏவிய உடனேயே பாலஸ்தீனத்திற்கு என்னவோ இப்பொழுதே விடுதலை கிடைத்துவிடும் என்கிற ரீதியில் சமூக வலைத்தளங்களில், குறிப்பாக யூடியூபில் சில வீடியோக்களும் நம் கண்ணில் படுவதுதான். இதே போன்ற உணர்ச்சி பிரவாகங்கள் முன்னர் மறைந்த ஈராக் அதிபர் சத்தாம் ஹுசைன் குவைத்தை கைப்பற்றிய பொழுதும் கூட நடந்தது. புனித பூமியை வென்றெடுப்பதற்கு ஒரு முஸ்லீம் தலைவர் தோன்றிவிட்டார் என்று முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. சமீப காலத்தில் கூட எர்தோகான், சல்மான் போன்றோரும் கூட இவ்வாறே புகழப்பட்டனர். சதாம் அளவிற்கு வீரம் அவர்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது என்ற போதிலும் அவர்கள் முஸ்லிம்களின் வலைத்தள பக்கங்களையும் வாட்ஸ்அப் பதிவுகளையும் அலங்கரித்தார். மறைந்த அதிபர் சத்தாம் ஹுசைன் ஒரு வீரமான அரபு ஆண்மகன்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. முஸ்லிம்களின் நலனில் அவருக்கு மகத்தான அக்கறை இருந்தது, வலி வேதனை இருந்தது என்பதையும் நாம் மறுக்கவில்லை. ஆனால் இறுதி காலத்தில் யூதர்கள் மீண்டும் புனித பூமியை ஆக்கிரமிக்கும் பொழுது, சதித்திட்டங்களினால் இஸ்ரேல் உருவாக்கப்படும் பொழுது அங்கிருந்து அவர்களை ஏவுகணைகளை கொண்டும் குண்டுகளை கொண்டும் முஸ்லிம்கள் விரட்டி அடித்துவிடுவார்கள் என்று குறிப்பிடக்கூடிய திருக்குரானின் எந்த முன்னறிவிப்பும் இல்லை. உண்மையில் பாலஸ்தீனத்தை முஸ்லிம்களால் மீண்டும் எப்படி வெல்ல முடியும் என்பதற்கான அழகிய வழிகாட்டுதலை, இறைவனின் விதி என்ன என்பதை திருமறை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே கூறிவிட்டது. அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் 4வது கலிஃபத்துல் மசீஹ் சையதனா ஹஜ்ரத் மிர்சா தாஹிர் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு திருக்குரான் விளக்க உரை வகுப்பில் இதனை பற்றி மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். பாலஸ்தீனத்தில் மட்டுமல்ல, உலகெங்கும் துன்பப்படுகின்ற முஸ்லீம் சமுதாயத்தை காப்பாற்றப் போவது கோடிக்கணக்கான டாலர்களையும், பெட்ரோல் வளத்தையும், இராணுவத்தையும், அணு குண்டுகளையும் வைத்திருக்கும் எந்த முஸ்லீம் நாடும் அல்ல, அதன் தலைவர்களும் அல்ல என்பதையும், முஸ்லிம்கள் எழுந்து மீண்டும் இஸ்லாத்தை வெற்றி பெற செய்வதற்கு என்ன வழி என்பதையும் இந்த திருமறை வசனங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ். நேர்வழியை பின்பற்றுவோருக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். बनी इसराइल से मुतल्लिक वक़ुलना मिन बादिही लिबनी इसराइल अस्कुनुल अर्दा फ़ैज़ा जा वादुल आखिरत
जेना बिकुम लफीफा कि जब आखिरत का वादा आएगा அஹ்மதியா ஜமாத்தின் 4வது கலிஃபத்துல் மசி சையதனா ஹஜரத் மிர்சா தாஹிர் அஹ்மத் ரஹிமுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இக்காலமானது இதுவே இறுதி நாட்களாகும். திருக்குர்ஆன் இந்த காலகட்டத்தையே குறிப்பிடுகின்றது. ஆஹிர் என்ற சொல்லிற்கு 2வது காலகட்டம் என்று பொருள் வருகிறது. ஆஹிரத் என்பதற்கு பிறகு வரக்கூடிய காலகட்டத்தை குறிக்கிறது. பிறகு வரக்கூடிய இந்த இறுதி நாட்களில் நிறைவேறக்கூடிய வியப்பான முன்னறிவிப்புகள் உள்ளன. அவற்றில் சில அறிவியலை குறித்தும், சில மார்க்கத்தை குறித்தும், சில அரசியலை குறித்தும் உள்ளன. குர்ஆன் இந்த எல்லா அம்சங்களையும் கொண்டுள்ளது. இந்த முன்னறிவிப்பும் மார்க்கம் சார்ந்ததாக இருக்கிறது. இதில் யூதர்களை குறித்தும் கூறப்பட்டுள்ளது, நாம் உங்களை எல்லா நாடுகளிலிருந்தும் நிலங்களிலிருந்தும் திரட்டி புனித பூமியில் ஒன்று கூட செய்வோம் என்று திருக்குர்ஆன் கூறுகிறது. சில மக்கள் யூதர்கள் புனித பூமியை கைப்பற்றியது குறித்து பேசும்பொழுது அவர்கள் தங்கள் கையாளும் திறனை கொண்டும் புத்திசாலித்தனத்தை கொண்டும் இதனை அடைந்து விட்டதாக கூறுகிறார்கள். அவை அவர்கள் இந்த புனித பூமியை கைப்பற்றுவதற்கு ஒரு வழிவகையாக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் திருக்குர்ஆன் அடிப்படையில் இது நடப்பது விதிக்கப்பட்ட ஒன்றாகும். அதனை தடுப்பதும் சாத்தியமற்ற ஒன்றாகும். இந்த வசனத்தை படிக்கின்ற முஸ்லிம் உலமாக்கள் அல்லாஹுடைய இந்த தீர்ப்பினை மாற்றுவதற்கு முயற்சித்திருக்க கூடாது. அதாவது யூதர்கள் மீண்டும் இங்கு இறைவனால் ஒன்று கூட செய்யப்படுவார்கள், புனித பூமிக்கு வருவாங்க அப்படின்ற அந்த முன்னறிவிப்பு. அப்படி அவங்க செஞ்சாங்கன்னா இது முஸ்லிம்களை பாதிக்கவே செய்யும். எப்பொழுதேனும் எவரேனும் ஒருவர் அல்லாஹுடைய விதிக்கு எதிராக செல்ல முயற்சித்தால் அவர்கள் துன்பப்படவே செய்வார்கள். அவர்கள் புனித குர்ஆனில் கூறப்பட்ட முயற்சிகளை மேற்கொண்டிருந்தால் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றிருப்பார்கள். அந்த முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்கும். நாம் எதுவும் செய்ய முடியாது, இது இறைவனின் தீர்ப்பு என்று சொல்லிவிட்டு கைகளை கட்டி கொண்டு அவர்கள் வெறுமனே அமர்ந்திருக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை. இது தவிர்க்க முடியாத இறைவனுடைய விதி, அதாவது தக்தீரே முபர்ரம் என்று தான் கூறுகிறேன். அதாவது ஹுசூர் என்ன சொல்கிறாங்கன்னா, மீண்டும் யூதர்கள் இங்கு பல நாடுகளிலிருந்து திரட்டப்பட்டு மீண்டும் இந்த பூமிக்கு புனித பூமிக்கு வருவது என்பது இறைவனால் தீர்ப்பளிக்கப்பட்ட ஒன்று என்பதை அந்த திருக்குர்ஆன் வசனம் சுட்டி காட்டுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பனி இஸ்ராயலில் சொல்லப்பட்ட அந்த 105வது வசனம், இது இறைவனுடைய விதி, தக்தீரே முபர்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹுசூர் அதையும் சொல்லிட்டு அடுத்து முஸ்லீம்களுக்கு ஒரு நற்செய்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இன்னொரு தீர்ப்பு. இறைவனுடைய ஒரு விதி மட்டும் இல்லை, இன்னொரு விதியும் இருக்குது. அது என்ன விதின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இறைவனால் கூறப்பட்ட இன்னொரு விதியும் தீர்ப்பும் இருக்கிறது. முஸ்லிம்கள் அதன் பக்கம் கவனம் செலுத்தியிருந்தால் இறைவனால் விதிக்கப்பட்டபடி யூதர்கள் இந்த பூமியில் மிகவும் குறைவான சேதத்துடன், அதாவது நமக்கு மிகவும் குறைவான சேதத்துடன் அவர்கள் குடியமர்ந்திருப்பார்கள். முஸ்லிம்களும் மிகப்பெரிய அருட்களை பெற்றிருப்பார்கள். மேலும் இறுதி வெற்றியும் அவர்களுடையதாக இருந்திருக்கும். वलक़द कतबना फ़ी ज़ुबूर, ये बनी इसराइल 105 है. दूसरी आयत है अल-अंबिया 106 107 आयात हैं दो. वलक़द कतबना फ़ी ज़ुबूर मिन बाद ज़िक्र अन्नल अर्द यरिसुहा इबादिय स्वालिहून इन्न फ़ी हाज़ा लबलागन लिक़ौमिन आबिदीन. அதாவது ஹுசூர் சொல்கிறாங்க, ஏற்கனவே ஓதப்பட்டது, ஆரம்பத்தில் ஓதப்பட்டது பனி இஸ்ராயில் 105வது வசனமாகும். இப்போது ஓதப்படுறது சூரா அல் அம்பியாவில் இருக்கிற 106வது மற்றும் 107வது வசனங்களாகும். ஹுசூர் தொடர்ந்து சொல்கிறாங்க, எவ்வளவு தெளிவாக இறைவன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை கூறிவிட்டான். நீங்கள் அந்த பூமிக்கு வாரிசாக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக நல்லடியர்களாக ஆகிவிட வேண்டும். நீங்கள் இறைவனுடைய மக்களாக ஆகிவிட்டால், உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்திவிட்டால் நீங்கள் அந்த புனித பூமியை வென்று விடுவீர்கள், அதன் வாரிசுகள் ஆகிவிடுவீர்கள். இல்லை என்றால் நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அது உங்களுக்கு கிடைக்காது. இங்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தூது செய்திருக்கிறது. எவர்கள் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ, மேலும் நல்லடியார்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இதில் மகத்தான மிகப்பெரிய தூது செய்தி ஒன்று இருக்கின்றது. நீங்கள் இதனை புரிந்து இதனை செயல்படுத்தினால் அது உங்களுக்கே நன்மை விளைவிக்கும். இல்லை என்றால் நீங்கள் என்ன முயற்சித்தாலும் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. इसको समझेंगे तो फ़ायदा उठाएंगे, नहीं समझेंगे तो टकरे मारते रहेंगे, इनका कुछ भी नहीं बनेगा. இன்று வரை இவர்கள் இதன் பக்கம் கவனம் செலுத்தவில்லை என்றே தோன்றுகிறது. மக்கள் இந்த திருக்குர்ஆன் பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அரபிகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், உலகமெங்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கூறுகிறேன், திருக்குர்ஆனின் இந்த கருத்தை புரிந்து கொள்ளுங்கள். இதற்கேற்ப நீங்கள் உங்கள் தினசரி வாழ்க்கையை, செயல்களை இறையச்சத்தின் நிபந்தனைகளுக்கு ஏற்ப அமைத்துக் கொள்ளுங்கள். இது மிகப்பெரிய மகத்தான ஒரு தூது செய்தியாகும். நல்லடியார்கள் ஆவதற்கும் ஆட்சிகளை கவிழ்ப்பதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இஸ்லாத்தின் பெயரால் ஆட்சியில் இருக்கக்கூடிய சக்திகளை கவிழ்ப்பதற்கு முயற்சி செய்வது இஸ்லாமிய உலகினையே பலவீனப்படுத்தும். கடந்த காலத்திலும் நாம் இதன் மூலம் எந்த பயனையும் பார்த்ததில்லை, இனிமேலும் எதிர்காலத்திலும் பார்க்கப் போவதில்லை. உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்து கொண்டிருக்கிறீர்கள். கடந்த காலத்திலும் நாம் இதன் மூலம் எந்த பயனையும் பார்த்ததில்லை, இனிமேலும் எதிர்காலத்திலும் பார்க்கப் போவதில்லை. உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்து கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு தற்கொலைக்கு பிறகு இன்னொரு தற்கொலை செய்வதற்கு சமமாகும். முதலாவதாக இறைவனுடைய விதியை தவறான வழியில் மாற்றுவதற்கு முயற்சி செய்யப்பட்டது.
முஸ்லிம்கள் இங்கு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டதை அறிந்து பின்பற்றியும் இருந்தால் யூதர்களுக்கு கிடைப்பதாக இருந்த நிலம் மிகவும் சிறியதாகவே இருந்திருக்கும். ஆனால் முஸ்லிம் தலைவர்களின் பலவீனத்தாலும் அவர்களுடைய தவறுகளாலும் யூதர்கள் அவர்கள் பெற்றிருக்க வேண்டிய நிலத்தை விட மிக மிக அதிக அளவிலான நிலத்தை பெற்றுவிட்டார்கள். அது எவ்வளவு அதிகமானது என்று ஹுசூர் கேட்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, நான் வளைகுடா போரின் பொழுது அதனை கணக்கிட்டு பார்த்தேன். அதாவது 1990 வாக்கில். அப்போ சொல்கிறாங்க, யூதர்கள் அவர்கள் பெற்றிருக்க வேண்டிய நிலத்தை விட 20-25 மடங்கு அதிகமாக பெற்றுவிட்டார்கள். அப்போ சூரா அன்பியாவில் இந்த 106வது 107வது வசனங்கள் பின்பற்றப்படவில்லை. அதில் இறைவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் உண்மையிலேயே இந்த பூமியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நான் தாவூதின் புத்தகத்தில், அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜபூர் வேதத்தில் சங்கீதத்தில் இவ்வாறு சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்? இறுதியில் அந்த பூமியை நல்லடியார்கள் வரித்து கொள்வார்கள் என்று கூறியுள்ளேன். நல்லடியார்கள் அந்த புனித பூமிக்கு வாரிசுகளாகி விடுவார்கள். இறுதியில் அந்த பூமியை நல்லடியார்கள் வாரித்து கொள்வார்கள் என்று கூறியுள்ளேன். நீங்களோ இதனை மறந்துவிட்டீர்கள். ஏனென்றால் தாவீதின் பெயரால் தான் இந்த இயக்கங்கள் எல்லாம் நடக்கின்றன. ஜியோனிஸ்ட் இயக்கமும் தாவீதுடன் தொடர்பு கொண்டதாகவே இருக்கிறது. திருமறை வாழ்வின் எல்லா அம்சங்களையும் குறித்து மிகவும் தெளிவான முன்னறிவிப்புகளை வழங்கியுள்ளது. அவற்றிற்கும் மந்திர தந்திரங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அவை நிறைவேறிவிடும் பொழுது, வெளிப்பட்டு விடும் பொழுது மந்திர வித்தை போல் தோன்றும். திருமறையின் ஒரு முன்னறிவிப்பு நிறைவேறும் பொழுது அது சூரியன் உதிப்பது போல் இருக்கும். அதாவது அதன் தெளிவு குறித்தும் அது நிறைவேறுதல் குறித்தும் எந்த விவாதத்திற்கும் அவசியம் இருக்காது அப்படின்னு ஹுசூர் சொல்கிறாங்க. ஜஸாக் அல்லாஹ். अस्सलाम वालेकुम. ऐसी वाज़े फरमाता है जो खेल तमाशे नहीं हैं, जो जादूगरी से कोई ताल्लुक़ नहीं रखती, लेकिन ऐसा जादू है जैसा दुनिया में कभी दिखाया नहीं गया। यानी वो खुल के पूरे उफ़क़ को घेर लेता है और उसमें ज़हनी तासुरात वगैरह की कोई बहस नहीं रहती। जैसा सूरज चढ़ता है, इस तरह कुरान करीम की पेशगोइयाँ जब सच्ची निकलती हैं, साबित होती हैं, तो सूरज की तरह चढ़ जाती हैं।